संसारे अक्षयसागरे प्रकृतितो अकाते सदा दुस्तरे सर्वावत्यजलग्रहैरनुपमै कामादिभङ्गाकुले नानाविप्रमदुप्रमे अमितभयस्तोमातिबेनोत्कटे दुःखोत्कृष्टविशेष समुद्रकुरो मामग्नरूपं सता. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 22. இந்த சம்சாரம் எப்பொழுதும் வற்றாத சமுத்திரம். சமுத்திரம் சுலபமாக ஆழம் காண முடியாதது. சம்சாரமும் பிரகிருதி பந்தத்தால் கற்றுண்டுள்ளது. இவ்விரண்டும் சுலபமாய் தாண்ட முடியாதது. இணையற்றவைகளாய் உள்ள எல்லா தோஷங்களாகிய ஜல சர ஜந்துக்களை கொண்டது. இதில் காமம், குரோதம், துக்கம், பயம், பேராசை, புகழ் போன்ற சுழல் அலைகள் வியாபித்திருக்கின்றன. கணக்கற்ற ஆபத்து கூட்டங்களாகிய நுரைச்சுழல்கள் நிறைந்திருக்கின்றன. துக்கமாகிய கடும் விஷம் சம்சாரத்தில் இருக்கிறது. சம்சாரமாகிய கடலின் ஏராளமான ஜலம் யாதென்றால் துக்கங்கள்தான். சம்சார சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கும் என்னை, ஹே குருவே, இந்த துக்கக்கடலை தாண்டச் செய்யுங்கள். அதாவது பிறவித்தலையிலிருந்து விழிபெறச் செய்து சம்சாரக் கடலை தாண்டச் செய்து பரமன் திருவடியில் சேர்த்திடுவாய் என்கிறார் ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார். श्रीराघवेन्द्र गुरुस्तोत्रं यक्पडेत् भक्तिपूर्वकं तस्य कुष्ठादिरोगाणां निवृत्तिस्त्रया भवेत्. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 23. இந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் ஸ்ரத்தா பக்தியுடன் பாராயணம் செய்வாரோ அவருக்கு குஷ்டம் முதலான எல்லா ரோகங்களும் வெகு சீக்கிரம் நிவர்த்தியாகும். நண்பர்களே, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இன்றளவும் ஜீவனுடன் மூல பிருந்தாவனத்தில் வாசம் செய்து வருவதனால் அவர் நிகழ்த்தும் மகிமைகளுக்கு ஒரு எல்லையே இல்லாதிருக்கிறது. ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார் தனது ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் கூறுவது போல, விரும்பியதை கொடுப்பதில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நிகர் யாரும் இல்லை என்பது நிஜத்திலும் நிஜமான வாக்கியங்கள். நம்பினால் நடக்கும் என்கின்ற வைராக்கியத்தில் கிஞ்சித்தும் வழுவாமல் பக்தி வைத்தால் நிச்சயம் நம்பியது கிடைக்கும். நாம் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பது யதார்த்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நம்பியது நடக்கும். குருராஜரை விடாப்பிடியாக நம்புங்கள். நம்மை விடாப்பிடியாக பிடித்து வாட்டும் தீமைகள் எல்லாம் விலகிவிடும். ஸ்திரமாக நம்பும் போது எதிர்ப்படும் ஒரு சில சலனங்களைக் கண்டு சஞ்சலப்படாதீர்கள். அவை யாவும் காரணத்தோடு குருராஜர் நிகழ்த்தும் நிகழ்வுகள்தான். நண்பர்களே, நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் ஏராளமான வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம் அல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை அறிய இன்றும் நமது வீடியோ எண் 166 மூலம் நான் நூலில் படித்து அறிந்த கருத்துக்களை காண்போம் வாரீர். ஸ்ரீ ராகவேந்திர ரூபமான மிருத்திகை. ஸ்ரீ ராகவேந்திரரை சிலர் தெய்வமாக நினைக்கிறார்கள். தெய்வங்களுக்கு ஈடாக, ஏன் அதற்கும் மேலாகவும் கூட அருள் புரியும் சக்தி அவருக்கு உண்டே தவிர அவர் தெய்வம் அல்ல. தெய்வ அனுகிரகம் பெற்ற குரு, ஜெகத்குரு. தெய்வம் என்றால் அந்த தெய்வ ரூபத்தை கல்லிலோ வெண்கலத்திலோ இன்ன பிறவற்றிலோ எங்கு வேண்டுமானாலும் வடித்து அதை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்துவிடலாம். அதேபோல் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன வடிவை வேண்டுமானால் நாம் எங்கு வேண்டுமானாலும் வடிக்கலாமே தவிர அந்த பிருந்தாவனத்துக்கு ஜீவன் எப்போது வருகிறது என்றால் மந்திராலய மூல பிருந்தாவன மிருத்திகை பிரதிஷ்டை செய்வதன் மூலம்தான். தெய்வங்களுக்கு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரியாக கூட பூஜை முறைகளில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஆனால் ராகவேந்திர பிருந்தாவனங்களில் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். சரி, உங்கள் கூற்றுப்படி ஸ்ரீ ராகவேந்திரர் தெய்வ சக்தியை பெற்றிருந்தாலும் அவரும் நம்மை போன்ற மனிதர் தானே. ஸ்ரீ ராகவேந்திரர் கலியுக தர்மத்தை அனுசரித்தே பிருந்தாவனத்தில் வாசம் செய்து வருகிறார் என்று சொன்னாலும் கூட அவரும் மனிதர் தானே. அவரால் எப்படி இன்னும் ஜீவனோடு இருந்து வர முடிகிறது? முடியும், அவரால் முடியும். அப்படி இருந்து வருவதற்கான பல நிகழ்வுகளைத்தான் நாம் நிறைய அளவில் கண்டு வருகிறோம். அதனால்தான் இன்று கோடிக்கணக்கான மக்கள் அவரை தொழுது வருகிறார்கள். ரஜினி சொல்வதைப் போல் மனிதராக பிறந்து புனிதராக உயர்ந்து தெய்வமாக, அதாவது தெய்வத்தைப் போல் விளங்கி வருபவர்தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்பதுதான் சரியான கணிப்பு. ஸ்ரீ ராகவேந்திரர் மனிதராக பிறந்திருந்தாலும் பிருந்தாவனத்தில் வாசம் செய்து வந்தாலும் அவரால் மட்டும் எப்படி ஓரிடத்தில் இருந்து கொண்டு பல இடங்களுக்கு செல்ல முடிகிறது? அதற்கும் காரணம் இருக்கிறது. நம்மிலே நிரம்சர்கள், சாம்சர்கள் என்று 2 வகை உண்டு.
நாம் எல்லாம் நிரம்சர்கள், அதாவது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நிரந்தரமாக ஒரே உடலில் இருப்பவர்கள். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர்கள் சாம்சர்கள் வகையை சேர்ந்தவர். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேறு ரூபங்களில் செல்லக்கூடிய வகையை சேர்ந்தவர். அதனால்தான் இன்று மந்திராலயத்தில் ஜீவனோடு பிருந்தாவனத்தில் வாசம் செய்து கொண்டே வேறு இடங்களுக்கு வேறு ரூபங்களில் சென்று அனுகிரகிக்க முடிகிறது. ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்திலிருந்து பிற இடங்களுக்கு செல்கிறதே மிருத்திகை, அது கூட ஸ்ரீ ராகவேந்திர ரூபம்தான். அந்த மிருத்திகை என்பது என்ன? வெறும் மண். அந்த மண்ணிற்கு மகிமை வருவது எப்போது? அதை நேமமாக எடுத்து வந்து மூல பிருந்தாவனத்தின் மேல் பரப்பும்போது. பிரகலாதர் வாசம் செய்த பூமி ஆகையால் மந்திராலய மண்ணிற்கே மகிமை உண்டு என்றாலும் அது மேலும் விசேஷமடைவது ஸ்ரீ ராகவேந்திரரின் தபோ வலிமையால். மந்திராலய பிருந்தாவனத்தின் பின்புறத்தில் இருக்கும் துளசி வனத் தோட்டத்திலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை மிருத்திகையை, அதாவது மண்ணை, விசேஷ பூஜைகளுடன் மேளதாளத்துடன் புனிதத்துடன் எடுத்து வந்து அதை ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்தின் மேல் வைப்பார்கள். இதற்கு மிருத்திகா சங்கரஹணா என்று பெயர். இந்த வைபவம் ஆண்டுதோறும் ஆஷாட, அதாவது ஆடி மாதம் சுக்ல பௌர்ணமி அன்று இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த மிருத்திகையின் மீது பக்தர்கள் தரும் சாலக்கிராமம், பிரதிமைகள் போன்றவற்றையும் ஸ்ரீமடத்தின் ஒரு சில சாலக்கிராமங்கள் போன்றவற்றையும் போட்டு வைப்பது உண்டு. மற்ற இடங்களில் பிரதிஷ்டை செய்ய விண்ணப்பித்து மிருத்திகை ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகளிடம் பெறும்போது அதிர்ஷ்டவசமாக சாலக்கிராமமும் மிருத்திகையோடு சேர்ந்து வந்ததும் நடந்திருக்கிறது. ராயரின் மிருத்திகைக்கே அதீத மகிமை எனும்போது அந்த மிருத்திகையுடன் சாலக்கிராமமும் சேர்ந்து வருவது என்பது எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு சாநித்தியம் தருவது. சரி, இவ்வளவு புனிதமான மிருத்திகையை எவ்வாறு நாம் பெற்று நமது பகுதியில் பிரதிஷ்டை செய்வது என்பதற்கு சில வழிமுறைகள் கீழே சொல்கிறேன். முதலில் அந்தந்த பகுதிகளில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சேவா சங்கம் அமைத்து அதை முறைப்படி வழிப்படுத்தி அதன் பின் மிருத்திகைக்காக மந்திராலயம் சென்று ஸ்ரீமடத்தில் விஞ்ஞாபனம் செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் பிருந்தாவனத்திற்கு நல்ல விசாலமான இடம் இருக்கிறதா, யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்தில் இருக்கிறதா, வங்கியிலே எவ்வளவு தொகையை வைப்பு நிதியில் வைத்துள்ளீர்கள் என்பனவற்றையெல்லாம் கேட்பார்கள். பணம் எவ்வளவு இருந்தால் இவர்களுக்கு என்ன, மிருத்திகை தர வேண்டியது தானே, அதுவல்ல கணக்கு. சிலர் ஆர்வக்கோளாறினால் பிருந்தாவன பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்று முனைவார்கள். பின்னர் நித்திய பூஜைகளுக்கெல்லாம் சரிவர நிதி வசதி இல்லாத அலைவார்கள். ராகவேந்திரரின் பெயரை சொன்னாலே பணத்தை கொட்டி கொடுக்க நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள். என்றாலும் யார் தந்தாலும் தராவிட்டாலும் தொடர்ந்து நித்திய பூஜைகள், நைவேத்தியங்கள், மற்ற வைபவங்கள் அனைத்தும் சாஸ்திரோக்தமாக நடைபெற வேண்டியது அவசியம். அதனால்தான் ஸ்ரீமடத்தில் வைப்பு நிதி பற்றி இவ்வளவு தூரம் கேட்கிறார்கள். மிருத்தியை பெறச் செல்லும் முன் இடம், நிதி வசதி போன்றவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள். அதுதான் சரியான அணுகுமுறை. மந்திராலய ஸ்ரீமடத்திலிருந்து மிருத்திகை பெறுவதில் கொஞ்சம் சிக்கல் இருப்பது போல் தோன்றினாலும் அது சிக்கல் அல்ல. அப்படி செய்தால் நமக்கு வேறெந்த சிக்கல்களும் வராமல் இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளில் நாம் சிக்கும் வண்ணம் அமையும். ஸ்ரீ ராகவேந்திரரின் நாமத்திற்கே அதை தூய்மையோடு ஜபித்தாலே அநேக பலன்கள் கைகூடும் என்றாலும் இன்னும் சரியான படிக்கு எல்லாமும் அமைந்திருந்தால் சாநித்தியமும் இன்னமும் கூடியிருக்கும். இதுவரை முடிந்தது இருக்கட்டும், இனி முயற்சிப்பவர்கள் சரியானபடி செய்ய இந்த குறிப்புகள் ஓரளவு உதவும். சரி, மந்திராலய ஸ்ரீமடத்திலிருந்து மிருத்திகை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு ஸ்ரீகளிடம் விஞ்ஞாபித்து அவர்களும் தருவதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அதன்பின் மூல பிருந்தாவனத்திலிருந்து மிருத்திகையை எடுத்து இந்த மிருத்திகை உங்கள் அம்சமாய், உங்கள் ரூபமாய் இன்ன பகுதிக்கு செல்கிறது. அங்கு வந்து வேண்டுவோர்க்கும் தாங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டு பீஜ மந்திரங்களை சொல்லி பிரார்த்தித்து கொண்டு ஸ்ரீகள் தரும் மிருத்திகையை பயபக்தியோடு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். மந்திராலயத்திலிருந்து எந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய போகிறோமோ அதுவரை நடந்தே வருதல் வேண்டும். அப்படி வருகையில் தினப்படி அந்த மிருத்திகைக்கு பூஜைகளும் நைவேத்தியங்களும் ஊர் வந்து சேரும் வரை செய்தல் வேண்டும். இவ்வாறு கொண்டு வந்த மிருத்திகையை மந்திராலய மடாதீசரே பிரதிஷ்டானம் செய்தால் மிகவும் நன்று. அல்லது அவரின் அனுமதியுடன் வேறு மடாதீசர்களை அழைத்தும் பிரதிஷ்டாபனம் செய்யலாம். மற்ற மடாதீசர்களால் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை நடைபெறலாம். ஆனால் அப்படி பிரதிஷ்டை செய்யப்படும் மிருத்திகை மந்திராலயத்திலிருந்து பெறப்பட்டதாக இருக்க வேண்டும், அவ்வளவே. அதேபோல் மந்திராலயத்திலிருந்து எந்த ஸ்தலத்திற்காக பெற்று வந்தோமோ அங்கேயே முழுவதையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதிலே கொஞ்சம் எடுத்து வேறு இடத்தில் பிரதிஷ்டை செய்தல் கூடாது. ஏனெனில் மந்திராலய ஸ்ரீகள் குறிப்பிட்ட பகுதிக்கென பிரார்த்தித்து தரப்பட்டது அந்த பகுதியில்தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிருந்தாவன அனுஷ்டானங்களையும் பூஜைகளையும் மூல பிருந்தாவனத்திலோ விவரம் அறிந்தவர்களிடமோ கேட்டு அறிந்து அதன்படி சரியாக செய்ய வேண்டும். அதன்படி வேறு மடாதீசர்கள் பிரதிஷ்டை செய்த பிருந்தாவனமாய் இருந்தாலும் மாலை வேளைகளில் ஒன்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது தினமும் மாலையில் ஸ்வஸ்தி நடக்கும்போது ஸ்ரீய பிரார்த்தனா என்று ஒன்று உண்டு. அப்போது எந்த மடத்தை சார்ந்த ஸ்ரீகள் பிரதிஷ்டை செய்திருந்தாலும் ஸ்ரீய பிரார்த்தனா என்பது மந்திராலய மடத்தின் பீடாதிபதிகளும் சிஷ்யர்களும் பக்தர்களும் க்ஷேமமாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தற்போதைய மந்திராலய மடாதீசரின் நாமத்தை சொல்ல வேண்டும். அதன் பின்பு பிரதிஷ்டை செய்த ஸ்ரீகளின் நாமத்தை சொல்லி ஸ்ரீய பிரார்த்தனா செய்யலாம்.
மிருத்திகா பிருந்தாவனங்களில் இதெல்லாம் முடியும். ஆனால் சில பேர் இல்லங்களில் சிறிய பிருந்தாவன வடிவில் மிருத்திகையை வைத்து பூஜிக்கிறார்கள். அவர்களால் எல்லா அனுஷ்டானங்களையும் செய்ய இயலுமா? சலப்பிரதிமா அசலப்பிரதிமா என்று 2 தன்மைகள் உண்டு. அசலப்பிரதிமா என்றால் அசையாமல் நிரந்தரமாய் ஒரே இடத்தில் வைக்கப்படுவது. அதாவது மூல பிருந்தாவனத்திலிருந்து எடுத்துச் சென்று இன்னொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்து அந்த இடத்திலேயே இருக்கச் செய்வது. இவ்வாறு செய்தால் அப்போது நியம நிஷ்டைகள் மந்திராலயத்தைப் போல் அனுஷ்டிக்க வேண்டும். சலப்பிரதிமா என்றால் சிறிய வடிவில் வெள்ளி அல்லது மற்ற உலோகங்களால் ஆன பிருந்தாவனத்தை போன்ற வடிவில் அமைந்ததில் மிருத்திகையை வைத்து நம் வீட்டிலும் ஆராதிக்கலாம். ஏகாதசி என்று நைவேத்தியம் இல்லாது மற்ற தினங்களில் கொஞ்சம் ஆச்சாரமாய் பூஜைகள் செய்தால் போதும். ஒரு துளசி தளம், ஒரு இலை போட்டால் கூட போதும். மிருத்திகா பிருந்தாவனைகளைப் போன்று காலை முதல் இரவு வரை வரிசை கிரமமாக நித்திய பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதில்லை. வீட்டிலே மிருத்திகையை வைத்து பூஜிக்கும் போது சில பேருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தோன்றும் போது நாம் ஆச்சாரமாக இல்லையோ, சரியாக பூஜை அனுஷ்டிக்கவில்லையோ என்று தோன்றும். அதனால் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தையோ உருவியோ வைத்து பூஜித்தால் கூட போதுமானது. மிருத்திகை இருப்பதனால் இப்படியாயிற்று அப்படியாயிற்று என்று எண்ணமெல்லாம் தோன்றுவதற்கே வாய்ப்பில்லை அல்லவா? ஏனெனில் மிருத்திகை என்பது பயபக்தியுடன் வைத்து பூஜிக்கப்பட வேண்டியது. மூல பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர். மந்த்ராலய ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்தின் மேற்பகுதியில் மிருத்திகையும் தரைமட்டத்தில் சாலக்கிராமங்களும் அதற்கு கீழே பூமியில் அடியில் ஸ்ரீ ராகவேந்திரரும் அமர்ந்துள்ளார். பிருந்தாவனத்தின் மேற்புறத்தில் 4 + லட்சுமி நரசிம்மர், பின்புறம் 2 6 தளங்கள் உள்ளதல்லவா? அதன் கீழே சுமார் 1.5 அல்லது 1 அடி ஆழத்தில் ஒரு பலகை கல் இருக்கிறது. அதன் மேலே வெள்ளித்தகடு போடப்பட்டுள்ளது. மிருத்திகா சங்கிரகண தினத்தன்று அந்த வெள்ளித்தட்டின் மீதுதான் மிருத்திகையை பரப்புவார்கள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு முன்னர் வீணையை மீட்டி இந்து எனக்கே இசைத்து சந்தான கோபாலகிருஷ்ணன் நர்த்தனமெல்லாம் முடிந்து பக்தர்களுக்கு அருளாசி தந்து அதன் பின்னர் ஸ்ரீ யோகீந்திரரின் கரங்களை பற்றி கொண்டு பிருந்தாவனத்தில் பிரவேசிக்கச் செல்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரரின் மேற்பார்வையில் திவான் வெங்கடர் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட பிருந்தாவனம் அது. பூமியிலே சுமார் 7 முதல் 8 அடி வரை அகழ்ந்து எடுத்து எந்த காலத்தும் நீர் உள்ளே புகா வண்ணம் கற்களால் சுவர் போல் எழுப்பப்பட்டு ஓர் அறையை போல் கர்ப்பகிரகம் போல் வடிவமைத்து கீழே உயரிய மனையும் மரத்தாலானது. அதன் மீது கிருஷ்ணாஞ்சனமும் மான்தோல் போடப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. ஸ்ரீ யோகீந்திரர் துணை வர ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்துள் இறங்கும் காட்சி எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு! ஸ்ரீ யோகேந்திரரிடம் முன்பே கூறியிருந்தபடி ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்துள் அமர்ந்து ஜபமாலையை விழச் செய்ததும் கண்களில் நீர் மல்க கூர்மாசனத்தோடு, அதாவது ஆமையோடு கூடிய பலகை கல்லை பிருந்தாவனத்தின் மேற்புறத்தில் மூடி அதன் மேலே முன்பே சேகரித்து வைத்திருந்த சாலக்கிராமங்களை வைத்து அதன் மேற்புறத்திலும் இன்னொரு பலகை கல்லை வைத்து பிருந்தாவனத்துள் பிரவேசிப்பதற்கான படிக்கட்டுகள் இருந்தனவே அவற்றையும் அகற்றி அந்த இடத்தையும் பலகை கல்லால் மூடி அதன் பின்னரே நமக்கு இப்போது தெரியும் பிருந்தாவனத்தை எழுப்பினர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் பிரவேசிப்பதையும் அமர்ந்துள்ளதையும் பிருந்தாவனத்தை எழுப்ப ஸ்ரீ யோகீந்திரரும் திவான் வெங்கண்ணரும் கட்டளையிடுவதையும் லயசித்திர ஓவியக் கலைஞர் திரு சசி அவர்கள் எவ்வளவு தத்ரூபமாக ஓவியமாக தீட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஓவியங்களை வரையத்தகுந்த ஆலோசனைகளை தந்து உதவியர் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் திரு CR கிருஷ்ணசுவாமிராவ் அவர்கள். வம்ச விருட்சம் கிரந்தங்கள் போன்றவற்றை தொகுப்பதற்கும் பெருமளவில் உதவி புரிந்ததும் இவரே. எனது நூல்கள் சிறப்புற அமைய ஸ்ரீ ராகவேந்திரர் அதற்கு தகுந்தவர்களை அவரே ஏற்பாடு செய்து விடுவார் என்றே தோன்றுகிறது. இப்படித்தான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2ஆம் பாகம் எழுதி முடித்த அந்த கைப்பிரதியேட்டை திருவல்லிக்கேணி பிருந்தாவனத்தில் ஒரு நாள் இரவு 11 மணிக்கு திரு வெங்கடேசாச்சாரிடம் படித்து காண்பித்து கொண்டிருந்தேன். அன்று ஸ்ரீ தீரேந்திர நிகழ்ச்சியை படித்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த ஹொசரிதி தொடர்பாய் ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் இருந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. திறந்தால், நாங்கள் ஹொசரிதியிலிருந்து வருகிறோம், ரயில் கால தாமதமானதால் இவ்வளவு நேரமாகிவிட்டது என்ற போது எனக்கு வெகு ஆச்சரியமாக இருந்தது. அவர்களிடம் அந்த தீரேந்திர பிருந்தாவனம் குறித்த ஐயங்களை கேட்டுக்கொண்டேன். பெரிதொரு சமயம் நஞ்சன்கூடு பற்றி எழுதிவிட்டு விவாதித்து கொண்டிருந்த போது இதேபோல் எதிர்பாராத வேளையில் நஞ்சன்கூட்டிலிருந்தே அந்த சிலாரூப சன்னதியிலிருந்தே ஸ்ரீ ராகவேந்திர வம்சாவளியினர் வந்திருந்தனர். இதை போன்ற நிகழ்வுகளையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் எழுதுகையில் எனக்கு ஏற்படும் அனுபவங்களை எல்லாம் விவரித்தால் அதுவும் நீண்டு கொண்டே போகும். ஸ்ரீ ராகவேந்திரரை ஆத்மசுத்தியோடு நினைக்கும் போது நமது எண்ணம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அதை நிறைவேற்றியே தருவார். சில சமயம் நாம் நினைத்து பார்க்காத நமது சக்திக்கு மீறிய செயல்களையும் நிகழ்த்தி நம்மை திக்குமுக்காட செய்திடுவார். ஆம், முடிந்தால் நானும் சிங்கப்பூரில் ஸ்ரீ குரு ராகவேந்திர சேவா
சமாஜத்தினரால் பிரார்த்தனை மண்டபமாக ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எழும்போது செல்லலாம் என்றிருக்கிறேன் என்றுதான் இந்த 3ஆம் பாகத்தின் ஒரு அத்தியாயத்தில் எழுதியிருந்தேன். ஆனால் அதை நிஜமாக்கி அங்கு பிருந்தாவனம் எழும் முன்னரே என்னை அங்கு மேடைகளில் எழச் செய்து சொற்பொழிவை நிகழ்த்தி வைத்து சிங்கப்பூரில் உள்ள ஆலயங்களிலும் பக்தர்களின் இல்லங்களிலும் பூஜைகளிலும் பங்கேற்க வைத்து மலேசியாவிற்கும் செல்ல வைத்து அதுவும் சல்லிக்காசு கூட என்னை செலவிட வைக்காமல் அவர்களே என்னை அரவணைத்ததெல்லாம் நான் நினைத்து பார்த்திராத அதிசயங்கள். 4ஆம் பாகத்தை படிக்கும்போது ஸ்ரீ ராகவேந்திர பக்தி அங்கெல்லாம் எவ்வளவு ஓங்கி இருக்குது என்பதை அறிந்து பிரமிப்பீர்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் பூத உடலுடன் சஞ்சரித்த போது அவர் கடல் தாண்டியதாக சரித்திரத்தில் இல்லை. ஆனால் அவரது மகிமைக்கு எல்லை இல்லை என்பதை நமது ஒவ்வொரு பாகத்திலும் கண்டு வருகிறோம். அவரது பக்தி கடல் கடந்துள்ளதைப் போல அவரது மகிமைகள் கடல் கடந்தும் நிகழ்ந்து வருகின்றது. அமெரிக்காவில், ஜப்பானில், எத்தியோப்பியாவில், ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், ஆஸ்திரேலியாவில் என்று உலகின் பல பாகங்களிலும் அவரது மகிமை நிகழ்ந்து கொண்டிருப்பதை இந்த 3 பாகங்களில் எழுதியுள்ளதைப் போல 4வது பாகத்தில் சிங்கப்பூரை பார்க்க போவதைப் போல இன்னும் பல நாடுகளில் நிகழ்ந்து வருவதையும் அடுத்தடுத்த பாகங்களை ஸ்ரீ குருராஜர் என்னை எழுத வைப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் அவர் பூத உடலுடன் இருந்த போதும் பிருந்தாவனத்துள் பிரவேசித்து இன்றும் ஜீவனுடன் இருந்து வரும்போதும் அவர் ஓரிடத்தில் இருந்து கொண்டே வேறு இடங்களுக்கு வேறு ரூபத்தில் செல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் என்று முந்தைய அத்தியாயங்களில் பார்த்தோம் அல்லவா? அந்த சாம்சர்களுக்கே உரித்தான சக்தியினால் அவரது அருள் வீச்சு உலகின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் கூட பாய்ந்து கொண்டிருப்பதை அடுத்தடுத்த பாகங்களில் எழுதக்கூடிய வல்லமையை அவர் எனக்கு அளிப்பார் என்பது எனது திடமான நம்பிக்கை. ஏனெனில் இந்த 3 பாகங்களும் என்னால் எழுதப்பட்டது என்பதை ஒரு சம்பிரதாயமாக சொல்லப்பட்டாலும் கூட என்னுள் இருந்து என்னை இயக்கி என்னை எழுத வைத்தவர், எழுத வைத்து கொண்டிருப்பவர், இனி எழுத வைப்பவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்பதுதானே வாஸ்தவமானது. இல்லையெனே ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்கு உலகெங்கும் இவ்வளவு புகழ் கிடைத்திருக்குமா என்ன? இந்த நூல்களை படித்த கையோடு கடிதம் மூலமாகவும் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் என்னை பாராட்டுவதைப் போல மிக உரிமையோடு சில கோரிக்கைகளையும் என்னிடம் வைப்பார்கள். அவற்றுள் பெரும்பாலானவை என் சார்பாக எனக்காக இந்த நிகழ்வு நடைபெற இந்த எண்ணம் ஈடேற நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டுகிறோம் என்கிற ரீதியில் இருக்கும். நானும் எனது பூஜையின் போது தியானத்தின் போது அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்வதுண்டு. ஒருவருக்காக இன்னொருவர் பிரார்த்தித்துக் கொள்வதில் தவறேதும் இல்லை. கூட்டு பிரார்த்தனை எல்லாம் கூட உலகெங்கும் அனுஷ்டிக்கப்படுவதுதான். ஆனால் நீங்கள் பிரார்த்தித்தால்தான் நான் வேண்டியது எனக்கு நிறைவேறும் என்று ஒரு சிலர் எழுதுகிறார்கள். இதை போன்று எழுதிய பிறகு ஒரு சிலருக்கு அவர்களின் கோரிக்கைகள் கைகூடியிருக்கவும் கூடும். அதற்கு காரணம் அவர்களின் பரிபூரண பக்தி தான், நான் அல்ல. ஸ்ரீ ராகவேந்திரரிடம் யார் வேண்டுமானாலும் நேரடியாக வேண்டலாம். அதுதான் முறையானது. நமது பிரார்த்தனைகளை அவரிடம் சமர்ப்பிக்க இன்னொருவர் தேவையில்லை. நமக்கருள் அவர் ஜீவனுடன் காத்திருக்கும் போது நாம் ஏன் வேறு மார்க்கம் செல்ல வேண்டும்? அவரிடம் கசிந்துருகி நாமே நமது குறைகளை கூறலாம். அதை இன்னொருவர் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டியதில்லை. இந்த இடத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கூட்டு பிரார்த்தனையையோ ஒருவருக்காக மற்றொருவர் ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்பதையோ நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது நல்லது, அது ஆரோக்கியமானதும் கூட. ஆனால் இன்னொருவர் நமக்காக வேண்டிக் கொள்வார், நமக்கு இனி அந்த கவலை இல்லை என்று ஸ்ரீ ராகவேந்திர பக்தியிலிருந்து கொஞ்சம் கீழ் இறங்குவதை விட மற்றவர்களிடம் தனக்காக வேண்டிக் கொள்ளுமாறு கூறியிருந்தாலும் கூட தானே கதறல் இருக்கிறதே, அதற்குள்ள சக்தி வேறெதற்கும் இல்லை. இது ஏன் இவ்வளவு தெளிவாக எழுதுகிறேன் என்றால், பல இடங்களில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஆத்மசுத்தியோடு பிரார்த்தனைகளை கூட்டு வழிபாடுகளை செய்து வருகிறார்கள் என்பது உண்மைதான். ஆயினும் ஒரு சில இடங்களில் இதற்கு நேர்மாறாக நடந்து வருவதாகவும் கேள்வி. பக்தி என்றால் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் நாமே திடமாக கொள்ளும் பக்தி தான் உண்மையான பக்தி. ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பினால், அதாவது உண்மையாக நம்பினால், நமக்கு என்ன குறை இருந்தாலும் அது விரைவில் தீர்ந்துவிடும். நம் எண்ணங்கள் ஈடேறும். அதற்கு பொறுமை வேண்டும், அதாவது மனம் பக்குவப்பட வேண்டும். என்னை நேரில் சந்திப்பதற்கு பலர் வருவதுண்டு. ஒரு முறை ஒரு வயதானவர் என்னை நேரில் சொல்லியதை எனக்கு என்னிடம் நேரில் சொல்லியதை கேட்டு நான் மலைத்து போனேன். பக்குவம் என்றால் அதுதான் மனப்பக்குவம். பக்தி என்றால் அதுதான் திடபக்தி. நம்பிக்கை என்றால் அதுதான் ஸ்திர நம்பிக்கை. வந்திருந்த அந்த பெரியவர் என்னையே வெகு நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு 80 வயதிற்கு மேல் இருக்கும். இருப்பினும் அவர் முகத்தில் எந்தவித சோகரேகைகளும் இல்லாதிருந்தது. வயதானால் சருமத்தில் எல்லோருக்கும் தளர்ச்சி வருவது இயற்கைதான். ஆனால் உள்ளத்தில் உவகையில்லாத கவலை மேலிடும் போது நம்மை எறியாத முகத்தில் ஒரு தளர்ச்சி ஏற்பட்டு நம் மனத்தில் இருப்பதை காட்டி கொடுத்துவிடும். வந்திருந்த பெரியவரிடம் அதை போன்ற தளர்ச்சி இல்லை. மூப்பின் காரணமாக ஏற்பட்ட சுருக்கங்கள் தான் தென்பட்டன. அவரே என்னிடம் பேசினார். உங்கள் புஸ்தகங்கள் ரொம்ப பேருக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. ராயர் மேலே அதிக பக்தி ஏற்பட காரணமாக இருக்குது. லேசான பக்தியாக இருந்தாலும் அதை ஸ்திரமாக ஆக்குகிற சக்தி உங்கள் புஸ்தகத்துக்கு இருக்குது. என்ன நான் சொல்வது சரிதானே? உண்மைதான். நிறைய பேர் இப்படித்தான் சொல்கிறா, கடிதமும் எழுதுகிறா. உங்கள் புஸ்தகம் மூலமாக பரவுற குருராஜ பக்தி இப்போது ஜாஸ்தி. அதுக்கு காரணமான உங்களை பார்க்க முடியலையேங்கிற குறை மட்டும்தான் ரொம்ப நாளாக என் மனசில் இருந்தது. அது இன்றைக்கி நீங்கி போச்சு. ஏன்னா எனக்கு வேறு எந்த குறையும் வாழ்க்கையிலே கிடையாது. நீங்கள் சொல்கிறதை கேட்குறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறையே இல்லைன்னு சொல்கிறவா ரொம்ப குறைச்சல். எனக்கு வயசாகிடுது. ஆனால் எந்த நேரத்தில் எனக்கு உயிர் பிரிஞ்சாலும் என் குடும்பத்தை பற்றியோ என் குழந்தைகளை பற்றியோ கவலையே கிடையாது.
குறையே இல்லைன்னு சொன்னீங்க, இருந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? எத்தனை வயசானாலும் எல்லா வசதியும் இருந்தாலும் என் பேரனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, என் கொள்ளு பேத்திக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கலையே என்று ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டு தானே இருக்கும். அதுதானே இயற்கை. இயற்கை தான். ஆனால் எனக்கு என் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க இவங்க யாரை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா நான் இவங்களை தனியே விட்டுட்டு போக போகிறதில்லையே. எனது குருராஜரிடம் அல்லவா விட்டுட்டு போக போகிறேன். அப்புறம் எனக்கு என்ன கவலை? எனக்கு குருராஜனுமே அளப்பரிய பக்தி. எனக்கு ஒரு நல்லது நிகழ்ந்தாலும் அது அவரின் அனுகிரகம். எனக்கு ஒரு தீது நடந்தாலும் அதுவும் என் முன்ஜென்ம வினைதான். ஆனாலும் அதையும் தாங்குகிற சக்தியும் அவரே எனக்கு தந்துடுவார். நான் என்னை மட்டும் அவரிடம் ஒப்படைக்கவே, எனது வம்சாவளியையே ஒப்படைத்திருக்கேன். எனது ஆயுள் ஒரு நாள் முடிவடைந்தாலும் கூட நம்மை நம்பி தன் குடும்பத்தை நம்மிடம் ஒப்படைச்சிருக்கானே அப்படின்னு எனக்கு பிறகும் என் குடும்பத்தை குருராஜர் காப்பாற்றுவார். என் குடும்பத்தில் என்னைப் போல் அவர் மேலே பக்தி இல்லாது போனாலும் கூட என் பிரார்த்தனைக்காக என் வம்சத்தையே அவர் தாங்கி நிற்பார் என்று அந்த பெரியவர் என்னிடம் கூறிய போது அவரது கருத்துக்கள் என்னில் பலவிதமான சிந்தனைகளை உருவாக்கியது. வயதான காலத்தில் மரக்கன்று ஒன்றை ஒருவர் நட்டபோது, இது வளர்ந்து உனக்கு பலனை தரப்போகிறதா, நீ இதை அனுபவிக்கப் போகிறாயா என்று ஒருவன் ஏளனம் செய்தானாம். அதற்கு அந்த பெரியவர், நான் இப்போது நடுவது எனக்காக அல்ல, எனக்கு பின்னால் வருபவர்களுக்காக. உடனடியாக பலன் தருவதை மட்டுமே நான் நினைக்கக்கூடாது, அது காலத்திற்கும் பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்றாராம். இது ஒரு நீதிக்கதை. இந்த கதைக்கும் என்னை பார்க்க வந்த பெரியவர் சொல்வதற்கும் என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள். இன்று சிலர் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி அவரை ஒரு சுற்று சுற்றிவிட்டு மறுசுற்று வரும்போதே பலன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி பக்தி கொள்கிறார்கள். இதுவல்ல பக்தி. குறைகள் நிறைவேற அவரிடம் பிரார்த்தனையை சமர்ப்பிப்பது நமது கடமை. தொடர்ந்து வணங்குவது நமது பக்தி. அவரிடம் நமது குறையை சொல்லி ஒரு வாரம் ஆகிறதே, ஒரு மாதம் ஆகிறதே என்கிற அங்கலாய்ப்பு ஒரு சிலரிடம் இருக்கிறது. அதாவது மனம் பக்குவப்படாத சிலரிடம் இருக்கிறது. குருராஜரிடம் இதை நிறைவேற்றிவை, அதை முடித்துக்கொடு என்றெல்லாம் பிரார்த்தனை வைப்பதில் தவறில்லை. அவரிடம் இன்ன பிரார்த்தனைக்காக சேவை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சங்கல்ப சேவையே செய்யலாம். இது பற்றி முதல் பாகத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் சேவைக்கான பலனை குருராஜர் நமக்கு தருவதில் ஒருபோதும் தவறமாட்டார். ஆயினும் அந்த அனுகிரகம் நமக்கு சில நேரம் சில மணித்துளியிலும் கிடைக்கும், சில நேரம் வருடக்கணக்கும் பிடிக்கும். இதற்கெல்லாம் காரணம் இல்லாமல் இருக்காது. அந்த காரணம் தெரியும் வரை, அனுகிரகம் கிடைக்கும் வரை மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இதை முதலில் நிறுத்த வேண்டும். இந்த அலைப்பாய்தலை கட்டுப்படுத்த வேண்டும். நமது ஆத்மார்த்தமான பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. அதற்கான பலன் வட்டியோடு நமக்கு திரும்ப கிடைக்கும். அந்த வயதானவருக்கு வந்த வைராகியம் அந்த மனோதிடம் நமக்கும் ஏற்பட வேண்டும். நமது பிரார்த்தனை நம்மை மட்டுமல்லாது நமது குடும்பத்தையும் வம்சத்தையும் காப்பாற்றும் என்கின்ற அசையாத பக்தி நம்முள் கிளர்ந்தெழ வேண்டும். நமக்காக நாமே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். பிறர் தயவு வேண்டாம் என்று சற்று முன் பார்த்தோம் அல்லவா? ஆம், நாம் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் நமது குறைகளை சமர்ப்பித்து விட்டால் அவர் நமக்காக யாரிடம் கேட்டு பெற்றுத்தர வேண்டுமோ அதை நிச்சயம் பெற்றுத்தருவார். நமக்காக குருராஜரிடம் இன்னொருவர் மூலம் செல்லக்கூடாது. ஆனால் குருராஜர் மட்டும் நமக்காக இன்னொருவரிடம் போகலாமா என்று தோன்றுகிறதா? ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4ஆம் பாகத்தில் இது குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். குருராஜரை ஸ்திரமாக வணங்குங்கள், கவலையை விடுங்கள். சரி, குருராஜரை நம்பினால் கிபி 2371 வரை நமது வம்சத்தை காப்பாற்றுவார். அதற்கு பின்னர் யார் பொறுப்பு? அதென்ன கணக்கு 2371? ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1671 பிருந்தாவன பிரவேசம் செய்கையில் இன்னும் 700 ஆண்டுகள் ஜீவனுடன் வாசம் செய்து வருவேன் என்று கூறியது 2371 வரை வருகிறது. அதற்கு பிறகு என்னாகும்? ஒன்றும் ஆகாது. அன்றும் ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் பெருகும். அதைப்படி அதைத்தான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5ஆம் பாகத்தில் தெளிவாக காணப்போகிறோமே. அதுவரை நீங்கள் படித்ததை, நீங்கள் அறிந்ததை, நீங்கள் அனுபவித்ததை பிறருக்கும் சொல்லுங்கள். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களை நீங்கள் படிப்பதோடு நிறுத்தாமல், பிறருக்கு படித்து கொடுப்பதோடு நிறுத்தாமல், நீங்களும் உங்கள் வாயால் பலரிடமும் சொல்லுங்கள். உங்களால் பலருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தி ஏற்பட்டு அவரது அனுகிரகம் கிடைக்க நீங்களும் காரணமாக அமையும் போது அந்த புண்ணியத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் இந்த நூல்களை விலை கொடுத்து வாங்க முடியாதவர்களுக்கு நீங்கள் செய்யும் பேருபகாரம் இதுவாகத்தான் இருக்கும். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை, எண்ணங்களை எனக்கு எழுதுங்கள். எல்லாவற்றுக்கும் என்னிடமிருந்து பதில் வரவில்லையே என்று எண்ணாதீர்கள். எல்லா கடிதங்களுக்கும் நானே பதிலிடுவது என்பது நிச்சயம் முடியாத காரியம். சிலவற்றுக்கு நான் பதிலிடுவேன், பலவற்றுக்கு என் அலுவலகத்திலிருந்து பதில் வரும். ஒரு சிலருக்கு ஏதும் வரவில்லை என்றால் அதற்கு பதில் தேவையில்லை என்று பொருள். அதேபோல் என்னை பார்க்க வருவதென்றால் தயவு கூர்ந்து முன்கூட்டியே கடிதம் எழுதிவிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதன் பின்னர் வாருங்கள். ஏனெனில் ஆய்வுகளுக்காக பல நாட்கள் நான் வெளியூர் பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் திடீரென்று வந்தால் என்னை சந்திக்க இயலாதல்லவா? அதேபோல் நான் சென்னையில் இருந்தாலும் எனக்கு முன்கூட்டியே தகவல் தந்துவிட்டு வரும்போதுதான் நான் மனம் விட்டு அளவலாக முடியும். எனக்கென்று பதிப்பக பணி இருக்கிறது. 4 இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. அடிக்கடி வெளியூர் பயணங்கள்
செல்வதால் சென்னையில் இருக்கும்போது எனது அலுவல்கள் அதிகப்படி இருக்கும். முன்கூட்டியே தகவல் தந்தால்தான் உங்களுக்காக என் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள சௌகரியமாயிருக்கும். சென்னையில் இருக்கையில் பகல் முழுக்க பதிப்பக பணி சரியாக இருக்கும். இரவில் தான் எழுத்துப்பணி. எனது எழுத்தின் மூலம் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டுதான் எழுதுவேன். மந்திராலய பிருந்தாவன பிராகாரத்தில் என்னிடம் காஷாயம் பெற்றுக்கொண்டு உனது செயல்களெல்லாம் பலருக்கும் பயன்படப் போகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது என்று ஒரு பெரியவர் அருளியதை முதல் பாகத்தில் குருராஜா நீர்தான் அவர் வடிவில் வந்தனையா என்று பரவசப்பட்டு எழுதியிருந்தேன். வருடங்கள் செல்ல செல்ல அன்று வந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் தானோ என்கின்ற எண்ணம் என் நெஞ்சில் ஊசலாடும். என்னை அனுகிரகிக்க வந்து காஷாயம் பெற்றுக்கொண்ட அந்த பெரியவர் நிச்சயம் ஸ்ரீ ராகவேந்திரராகத்தான் இருக்கும் என்ன ராகவேந்திரர் தான் என்று பலரும் என்னிடம் கூறுவதற்கு காரணம் மேற்படி நிகழ்ச்சி நடந்தது 1977. அதன் தொடர்ச்சியாக அவர் அருளியதற்கேற்ப எனது செயல்கள் இதை போன்ற நூல்களின் மூலம் பலருக்கும் பயன்படுமாறு அமையுமாறு என் வாழ்க்கையை மாற்றியவர் ஸ்ரீ ராகவேந்திரர் தான். என்னை பார்க்க வருபவர்களில் பலர் உங்களுக்கு ராகவேந்திர தரிசனம் கிடைச்சிருக்கு, உங்கள் கையால் அவர் காஷாயம் வாங்கின்றிருக்கார், அப்படிப்பட்ட உங்களை பார்க்கிறதே எங்களுக்கு பெரும் பாக்கியம் என்று கூறுவார்கள். மேற்படி நிகழ்ச்சி நடந்தது உண்மை. அடுத்த நாள் மந்திராலயம் முழுவதும் அந்த பெரியவரை தேடியும் என் கண்ணில் படாமல் போனதும் உண்மை. ஆயினும் அவர் ஸ்ரீ ராகவேந்திரராக இருக்குமோ என்ற வினாதான் என்னுள் இருந்து கொண்டிருந்தது. இப்போது அவர் குருராஜர் தான், அந்த பெரியவர் வடிவில் வந்தது குருராஜர் தான், அல்லது அந்த பெரியவரை அனுப்பி வைத்தது குருராஜர் தான் என்கின்ற எண்ணம் மற்றவரை போல என்னுள்ளும் நிலைத்துவிட்டது. என்னால் நினைத்து பார்த்திராத அற்புதங்கள் இன்னும் பின்னர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து அனுகிரகித்தவர் குருராஜர் தானே. எனினும் அற்புதங்கள் யாவும் ஒரே நாளில் என்னுள் நிகழ்ந்து விடவில்லை. தெய்வமாக இருந்தாலும் மகானாக மனிதராக இருந்தாலும் பிராரப்தம், அதாவது முன்வினை என்பதை அனுபவித்தே தீர வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரர் வரலாற்றில் இது சம்பந்தமான மிக அற்புதமான ஒரு நிகழ்வு உண்டு. ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஸ்ரீ விஜயேந்திரை பார்த்து உங்களுக்கே இந்த நிலையா என்று வியக்கும்போது அப்போது விஜயேந்திரர் தக்க பதிலை சொல்வதோடு அதை விளக்கி காட்டி அற்புதம் புரிவது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4ஆம் பாகத்தில் விரிவாக விளக்கியிருக்கிறேன். நமது முன்வினை எதுவாக இருந்தாலும் நாம் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சரணாகதி ஆகும்போது அவற்றை விளக்கி நம்மை அனுகிரகிப்பார். பல நிகழ்வுகளில் என் வாழ்க்கையில் நான் கண்கூடாக கண்ட உண்மை இது. குருராஜரை பற்றி எனக்கு முன்னர் பல நூல்களை எழுதியிருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளித்தவர் குருராஜர் தான். எனது ஆய்வுகளுக்கு துணை நின்று இத்துணை பாகங்களை வெளிவர வைப்பதும் அவர்தான். எனக்கு முன்னரே ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்தில் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை சிலர் எழுதியிருந்தாலும் அந்த அற்புதங்களை நிகழ்த்தி எப்படி சாத்தியமாயிற்று என்கின்ற ஆய்வு நோக்கில் என்னை எழுதிட வைத்து, அதுவும் எளிமையாக எழுதிட வைத்து எல்லோருக்கும் பயன்படும் வகையில் அமைத்து கொடுத்தது குருராஜர் அனுகிரகம்தான். நடக்காத எதையும் நான் எனது நூல்களில் எழுதவில்லை, நடந்ததைத்தான் எழுதுகிறேன். பல்வேறு காலகட்டங்களில் நடந்தவற்றை ஆய்வுகள் மேற்கொண்டு நான் அவற்றை நூலாக்கம் செய்கிறேன் என்பதுதான் உண்மை. இருப்பதைத்தான் எழுதுகிறேன். ஆனால் அது சமீபத்தில் நிகழ்ந்ததா இருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திலோ அதற்கு முன்போ நிகழ்ந்ததா இருந்தாலும் அதை அறிவதற்காக அதனுள் இருக்கும் அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்காக நான் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தனது காருண்யத்தை பக்கபலமாக தந்து வருபவர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்பதுதான் நிஜம். ஒரு சில அத்தியாயங்களை 10 நிமிடங்களில் படித்துவிட முடியும். அப்படி 10 நிமிடங்களில் படிக்கும்படி நான் எழுதுவதற்காக அதற்கான விஷயங்களை சேகரிப்பதற்காக எடுத்துக்கொண்ட காலம் மாதக்கணக்கில், சில சமயம் வருடக்கணக்கில் கூட ஆகும். ஒரு சிலர் இதை அறியாது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களிலிருந்து எடுத்து தாமே எழுதியுள்ளதை போல் எழுதிவிடுகிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி யார் வேண்டுமானாலும் எழுதட்டும், அவர்களும் ஆய்வுகள் மேற்கொண்டு புது புது தகவல்களை தரட்டும். அப்போதுதான் ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் பரிபூர்ணமாக அவர்களின் நூல்களுக்கும் கிடைக்கும். அதை விடுத்து நான் எழுதியதையே கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி எழுதும்போது உங்களை போன்ற வாசக பக்தர்கள் இது ஏற்கனவே வந்ததுதானே என்று நூலை புரட்டி பார்த்துவிட்டு வைத்து விடுகிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால் ஆத்மார்த்தம் இருந்தால்தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனோடு பிருந்தாவனத்தில் இருந்து வருகிறார். நாம் அவரிடம் எந்த அளவு பக்தி வைக்கிறோமோ அதைவிட அதிகப்படியாக அவர் அருள்வார். நாம் கொள்ளும் பக்தியிலே தூய்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ ராகவேந்திர குரு சார்வ பௌமர் நமது மனோபீஷ்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த ராகவேந்திர பக்தி குறித்து என்னிடம் நிறைய அளவில் கீழ்கண்ட கேள்வி எழுப்பப்படுவதுண்டு. நாங்கள் தலைமுறையாக இந்த தெய்வத்தை வழிபட்டு வருகிறோம். இப்போது ராகவேந்திரர் மேல் ஏற்பட்டுள்ள பக்தியினால் தெய்வத்தை புறக்கணிப்பதைப் போல் ஆகாது, நிச்சயமாகாது. நீங்கள் குருராஜரை வணங்குவதால் குலதெய்வத்தை வணங்க வேண்டாம் என்று யார் சொன்னார்கள்? உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் குருராஜரை ஸ்திரமாக நம்புங்கள். நீங்கள் அடைய வேண்டியதை சுலபமாக பெறுவீர்கள். இது குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4ஆம் பாகத்தில் விரிவாக ஒரு அத்தியாயத்தில் விளக்கியிருக்கிறேன். எனவே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் நாம் கொள்ளும் பக்தி அசைக்க முடியாததாக இருக்கும்போது நமது வாழ்க்கையிலும் அவரது அனுகிரகம் அசைக்க முடியாததாக நின்று நம்மை மட்டும் அல்லாது நம் வம்சத்தையே வாழ வைக்கும். இது சத்தியம். ஆதலால் நீங்களும் நிஜபக்தியோடு ஸ்ரீ ராகவேந்திர
ராகவேந்திரரை நம்புங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்தோருக்கும் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் என்பது திண்ணம் என்பதை திடமாக கூறிக்கொண்டு உங்கள் எல்லோர் வாழ்விலும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருள் வீச்சு எப்போதும் நின்று நிலைக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு உங்களையெல்லாம் மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4ஆம் பாகத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த நூலை முடித்துக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.